இந்த வந்தே மாதரம் மசோதா இடம்பெறவில்லை. இதில் என்ன நடந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய மோசடி, ஒரு பெரிய ஃப்ராடுன்னு தான் சொல்லணும். இந்த நான் கொடுத்த திருத்தத்துக்கு எந்த பதிலும் சொல்ல விடல, பதறிட்டாங்க. உண்மைதாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அரசியல் நிர்ணய சபையில் இந்த முழு பாடலும் ஒப்புக்கொள்ளப்படவில்லை. அன்னைக்கு கடைசி நாள் பாடின பாட்டும் வந்தே மாதரம் பாட்டும் 2 ஸ்டான்ஸா தான், 4 அல்ல அப்படின்னு தெரிஞ்சு. மக்களவைக்கான பிஸ்னஸ் திட்ட அறிவிப்பில் இந்த வந்தே மாதரம் மசோதா இடம்பெறவில்லை. திடீரென்று 3 மணிக்கு அந்த மசோதாவை கொண்டு வருகிறோம் என்று கொண்டு வந்தார்கள். சப்ளிமெண்ட்ரியில் துணை பட்டியலில் கொண்டு வந்தாங்க. நான் ஏற்கனவே அதுக்கு ஒரு திருத்தம் கொடுத்துருந்தேன். இதில் என்ன நடந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய மோசடி, ஒரு பெரிய ஃப்ராடுன்னு தான் சொல்லணும். இவங்க கொண்டு வந்திருக்கிற சட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் 24 ஜனவரி 1950 அரசியல் நிர்ணய சபையினுடைய தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தலைமையில் தேசிய பாடலாக ஒப்புக்கொள்ளப்பட்டது என்பது உண்மை. ஆனால் இந்த மசோதாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி பக்கிங்கம் சாட்டர்ஜி என்பவரால் எழுதப்பட்ட வந்தே மாதரம் பாடலுக்கு தேசிய கீதத்திற்குள்ள மரியாதையை தர வேண்டும். அதை தரவில்லை என்றால் குற்றம், சிறை தண்டனை, அபராதம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இவங்க மசோதாவில் சொல்லியிருக்கிறது பக்கிங் சாட்டர்ஜி எழுதின வந்தே மாதரத்துடைய எழுதப்பட்ட பாடலை தப்புங்கிறாங்க. அதுக்கு அப்ரூவல் ராஜேந்திர பிரசாத்தும் அரசியல் நிர்ணய சபையும் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய பொய். அரசியல் நிர்ணய சபையில் வந்தே மாதரம் பாடல் தேசிய பாடலாக ஒப்புக்கொள்ளப்பட்டது உண்மை. ஆனால் எதை ஒப்புக்கொண்டார்கள் என்றால் அதில் 4 பத்தி இருக்குது. முதல் 2 பத்தி தேசத்தை பற்றியது, மீதி 2 பத்தி இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. இது 1930 பிரச்சனையாகி 35-37 கடைசியாக ராஜேந்திர பிரசாத், தாகூர், சுபாஷ் சந்திர போஸ், பண்டித நேரு, மகாத்மா காந்தி, இன்னும் சொல்ல போனால் ஷியாமா பிரசாத் முகர்ஜி எல்லாரும் முடிவு பண்ணி, ஆமாம் இந்த பாட்டில் கடைசி 2 ஸ்டான்ஸா முஸ்லீம்களுக்கு எதிரானது, இது பாட தகுதியற்றது என்று காங்கிரஸ் காரிய கமிட்டியில் விட்டாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் காரிய கமிட்டியும் அரசியல் நிர்ணய சபையில் செயல்பாடுகள் அன்றைக்கி ஒன்று தான். அவர்களால் விடப்பட்ட பாடலைத்தான் இந்த தேசிய பாடலாக அரசியல் நிர்ணய சபையில் ராஜேந்திர பிரசாத் முன்மொழிந்தார், ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதெல்லாம் விட முக்கியம், கடைசி நாள் அரசியல் நிர்ணய சபையில் பாடப்பட்ட பாடல் இந்த 2 ஸ்டான்ஸா தான். பாடப்பட்ட பாடல் 2 ஸ்டான்ஸா தான். இன்னைக்கு வெப்சைட்டில் இன்னைக்கு வெப்சைட்டில் வந்தே மாதரம் பாடல்னா 2 ஸ்டான்ஸா தான் இருக்குது. வந்தே மாதரம் பாடல்னா வெப்சைட்டில் பிஐபியில் 2 ஸ்டான்ஸா தான் இருக்குது. வேறு இன்னைக்கு காலையில் டவுன்லோட் பண்ணேன், 2 ஸ்டான்ஸா தான் இருக்குது. அப்போது அரசாங்கத்தினுடைய வெப்சைட்லேயும் 2 பேராக தான் இருக்குது. அரசியல் நிர்ணய சபையிலும் 2 பேராக தான் பாடியிருக்கிறாங்க. பாடினவங்க யாருன்னு இருக்குது, லட்சுமிகாந்த் மைத்ராங்கிற ஒரு அம்மா தான் பாடியிருக்காங்க, அவங்களோட சேர்ந்து பாடியிருக்காங்க. அதான் கடைசி. அப்போது அரசியல் நிர்ணய சபையில் பாடப்பட்ட பாடல் 2 பத்தி, ஒப்புக்கொள்ளப்பட்டது 2 பத்தி, இன்னைக்கு பிஐபியில் ஒத்துக்கிட்டது 2 பத்தி. அப்படின்னா அரசியல் சட்டமே அரசியல் நிர்ணய சபையிலிருந்து தான் வந்துச்சு. அப்போ நீங்கள் அரசியல் நிர்ணய சபையை தாண்டி போனீங்கன்னா நீங்கள் பாடுற பாடல் அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. நான் உதாரணத்துக்கு இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன். ஒருவேளை இந்த பாட்டுக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கல, நீங்கள் தண்டிக்கிறீங்க, இது தேசிய பாடலே அல்ல, நிர்ணய சபையில் சொன்ன பாடல் வேற, இதுக்கு என்னை தண்டிக்க முடியாது அப்படின்னு கேஸ் போட்டாவோ, அல்லது நாளைக்கு நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட இந்த சட்டமே தப்பு, இது அரசியல் நிர்ணய சபைக்கு எதிரானது, ராஜேந்திர பிரசாத் சொன்னதுக்கு எதிரானது அப்படின்னு சொன்னாவோ என்ன பண்ணுவாங்க? இதை நான் அன்னைக்கு அமெண்ட்மெண்ட்டாக சொன்ன உடனே பதறி போச்சு அரசாங்கம். உடனே அவசர அவசரமாக முடிக்கிறாங்க. நான் 2 மணிக்கு அமெண்ட்மெண்ட் கொடுக்குறேன், 3:30 மணிக்கு கொண்டு வராங்க, முடிச்சிட்டாங்க. இது ஒரு அரசியல் சட்ட மோசடி, இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. இதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்களுடைய தலைவர் சார்பிலும் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏற்கனவே ஒரு பக்கம் தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட நிலையில் இந்த மசோதாவை கொண்டு வந்ததுனால நீங்கள் அதை தான் ஒன்று பார்க்கணும். இவங்களுடைய நாகரிகம் எப்படின்னு தெரிஞ்சுங்க, இவருடைய நாகரிகம் எப்படின்னு தெரிஞ்சுங்க. கலைஞர் மனோன்மணியம் சுந்தரனாருடைய பாடலிருந்து நீராறும் கடல் கொடுத்த பாடல் கொண்டு வந்தார். கவனமாக கவனிங்க. நீராறும் கடல் கொடுத்த பாடலில் இடையில ஒரு வரி வருது, ஆரியம்போல் உலக வழக்கு அழித்து ஒளிந்து சிதையாவும் சீரிழமை. அப்போ ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து அப்படிங்கிற வாசகம் உண்மைதான். ஆரியனுக்கு இல்லை, சமஸ்கிருதம் இல்லை. ஆனாலும் கூட கலைஞர் நாகரிகமானவர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழ் பாடலை கொண்டு வரும்போது இது ஆரியர்களுக்கு எதிராக இருக்கிறது,
இது சமுதாயத்துக்கு எதிராக இருக்கிறது, இது சமஸ்கிருதத்துக்கு எதிராக இருக்கிறது, அதையே செத்து போன மொழி நம்ம சொல்லணும். அது செத்து போயிருந்தா கூட அப்படி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது யாரையாவது புண்படுத்தும் அப்படிங்கிற நாகரிகம் கலைஞருக்கும் திமுகவுக்கும் இருந்துச்சு. அதனால தான் நீராறுங்கடல் கொடுத்த பாடலில் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையா உன் சீரிழமை அப்படின்னு வர பாடலில் ஆரியம்போல் உலக வழக்கறிஞர்கள் எடுத்துட்டு வந்த வரியை எடுத்துட்டு தான் பாடுறோம். இது தமிழ் தாய் வாழ்த்து. இது கொண்டு வந்தவர் கலைஞர். கலைஞருக்கு நாகரிகம் இருந்தது, திமுகவுக்கு பண்பாடு இருந்தது, அந்த அரசுக்கு பண்பாடு இருந்தது. நீங்கள் ஒரு பாடலை கொண்டு வரீங்க. அதே மாதிரி நீராறுங்கடலூரத்தில் எப்படி ஒரு இனத்தை, ஒரு மொழியை, சமஸ்கிருதத்தை அழிந்து ஒளிஞ்சு போச்சுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இங்கே முஸ்லீம் அழியணும்னு சொல்கிறீங்க, முஸ்லீம் ஒழியணும்னு சொல்கிறீங்க, அவங்க கெட்டவங்கன்னு சொல்கிறீங்க. அந்த 2 வரி எடுக்கல என்ன பிரச்சனை? கலைஞர் எடுத்தார்ல, தமிழ் தாய் வாழ்த்து, தமிழை வாழ்த்துங்க, ஏன் ஆரிய ஒழியன்னு சொல்கிறீங்க? அப்போ கலைஞருக்கு இருந்த அந்த நாகரிகம், அந்த பண்பாடு, அந்த 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 பக்குவப்பட்ட உணர்ச்சி இவங்களுக்கு இந்த ஆட்சிக்கு இல்லையே. நீ கொண்டு வர அந்த பாடலில் எப்படி நீராறுங்கடத்தில் ரெண்டு பத்தி எடுத்தீங்களோ அதே மாதிரி எடுக்க வேண்டியதானே? இதுதான் கலைஞருக்கும் இவர்களுக்கும் உள்ள வித்தியாசம், திமுகவுக்கும் பிஜேபிக்கும் உள்ள வித்தியாசம். இந்துமயமாக்கணுங்க, இதை முழுசாக இந்துமயமாக்கணும், இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக. அதுதான் சொன்னேன், நீங்கள் ஆரம்பிக்கவே நான் சொன்னேன், இந்த நாட்டில் இந்திய தேசியம் என்பதை மாற்றி இந்து தேசியம், இஸ்லாமிய தேசியம், ஹிந்து நேஷனலிசம் அண்ட் முஸ்லீம் நேஷனலிசம் அப்படிங்கிற வார்த்தையை பிரயோகப்படுத்துனது சாவர்கர் தான் பயன்படுத்தினாரு. அதுக்கு முன்ன பாட்டு, இந்த பாட்டு இதை நான் சொல்லும் போதே மைக்கை கட் பண்ணி பாஸ் பண்ணிட்டாங்க. நான் கொடுத்த திருத்தத்துக்கு எந்த பதிலும் சொல்ல விடலை, பதறிட்டாங்க. உண்மைதாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அரசியல் நிர்ணய சபையில் இந்த முழு பாடலும் ஒப்புக்கொள்ளப்படவில்லை. அன்னைக்கு கடைசி நாள் பாடின பாட்டும் வந்தே மாதரம் பாட்டும் 2 ஸ்டான்ஸா தான், 4 அல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல, அவசரம் பாஸ் பண்ணிட்டாங்க.